விதியோடு விளையாடலாமா? நிறைய பேர் நம்ம விளையாடிட்டு தானே இருக்கோம். விதி என்ற ஒன்று இருக்குது. அந்த விதியை வச்சுக்கிட்டு நம்ம மதி இருக்கு பாருங்க, அந்த மதியால் விளையாடிட்டு தான் இருக்கோம். நம்ம இந்த விளையாட்டு தேவையான விளையாட்டு தான். அப்போ விதியும் மதியும் வெவ்வேறையா அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க வேதாத்ரி மகரிஷி. வாழ்க்கையில கிறுக்கல்கள் இருக்கும், சிக்கல்கள் இருக்கும். ஆனா அந்த சிக்கல்களை சரியாக எந்த இடத்த பிடிச்சு எடுத்தோம்னா அப்படியே அது விலகும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. அதுதான் நம்முடைய மதி. அதை எப்படி பயன்படுத்தலாம்? விதி மதி விளக்கம். 1956 ஆண்டுல நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கம். வேகமாய் இருப்பதை விதி என்போம், சிவம் என்போம், இயற்கை என்போம். வேகத்தில் நுட்பமும் கூடிய பின் அதை விவேகம் என்போம், மதி என்போம். வேறு வேறு அல்ல. எங்க ஒரு வேகமாக ஒரு விஷயம் இருந்ததோ அதுக்கு சில பெயர்களை கொடுக்குறோம். அதே விஷயத்துல ஒரு விஷயம் சேருது, சேர்ந்த பிறகு அதுக்கு பேரை மாத்திரும். அப்ப விதி என்பதும் மதி என்பதும் வெவ்வேறுன்னா இல்லை அப்படிங்கிறாங்க. விதி என்ற ஒன்று உண்டு, அது ஆற்றல் மிக்கது, அது எதை வேணாலும் செய்யும், இயற்கையாக இருக்கும். ஒரு பெருசா ஒரு வெள்ளம் ஓடி வரும், அது இயற்கை. அந்த வருகின்ற அந்த வேகமாக வருகின்ற அந்த வெள்ளம் இருக்கு பாருங்களேன். ஒரு இடத்துல நான் மடை கட்டினேன்னு சொன்னேன்னா, இந்த மடை கட்டிய இடத்துல விவேகம். எப்படி என்னுடைய அறிவை அங்க பயன்படுத்தினேன்னா, அதே வருகின்ற அந்த வெள்ள அலை இருக்கு பாருங்க, அந்த வெள்ளத்தை, அதாவது அழிவை நோக்கி அது செய்யறதுக்காக வந்துட்டு இருக்கலாம். ஆனா நான் செய்கின்ற ஒரு செயல் அங்க அதை திருப்பி விட்டுட்டோன்னு சொன்னோன்னா, அது வேறு பக்கமாக திரும்பி போகும் பொழுது அதை பிரித்து விடுறோம். பிரித்து விடும்போது அந்த விவேகம் மதி அதை பயன்படுத்தும் போது என்னாச்சு? அதே வேகம் விவேகமாக மாறி வந்தபோது மலர்ச்சி என்ன? பிரச்சனையே இல்லாமல் மாறிடுது பாருங்க. அப்போ என்ன வேணும்? வேகம் என்பதும் வேண்டும், அது மட்டும் போதும்னா இல்லை, விவேகமும் வேண்டும். இரண்டும் சேர்ந்து இயங்கும் பொழுது அங்க நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் அற்புத சக்திகள். ஸோ விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்றத நாம என்னதான் நடக்குதுன்னு இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு என்னுடைய அறிவை அங்க பயன்படுத்தி, விவேக அறிவு. நிறைய பேருக்கு நமக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், எக்கச்சக்கமாக அப்படியே ஃப்ளோ ஓடும், நல்ல ஆற்றல் இருக்கும். ஆனால் எண்ணம் பாருங்க சரியா இருக்காது. அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியவே தெரியாது. எல்லார்கிட்டையும் பொட்டென்ஷியல் இருக்கு, ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய விவேகம் கிடையாது. அது இல்லைன்னு சொன்னால் அதுவும் பிரயோஜனம் இல்லை. அப்போ இரண்டும் ஒன்றாக சேர்ந்து தான் இருக்கு. அதை தனித்தனியாக பிரித்தெடுத்து எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுங்கிறத பயன்படுத்திக்கிட்டோன்னா நம்மளுடைய இந்த மதியையும் விதியையும் உணர்ந்து விளக்கமான ஒரு வாழ்க்கையை போகலாம். அப்ப விதி மதி விளக்கம். வேகமாய் இருப்பதை விதி என்போம், சிவம் என்போம், இயற்கை என்போம். வேகத்தில் நுட்பமும் கூடிய பின் அதை விவேகம் என்போம், மதி என்போம். வேறு வேறு அல்ல.
இரண்டையும் ஒன்றாக்கி அதை பயன்படுத்தி வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொண்டு விதியோடு நம்முடைய மதியை பயன்படுத்தி மதிப்போருக்கெல்லாம் மதிப்பாக நாம் உயர்ந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன்.